வணக்கம் மக்கள், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டு ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோயில், என் அப்பன் சிவபெருமானுடைய கோயில், சோழ பெருமானார் கட்டி வச்ச கோயில், உலக புகழ்பெற்ற கோயில். வேற எந்த கோயிலும் இல்ல, தஞ்சை பெரிய கோயில் தாங்க. சரிங்களா, கிளம்பியாச்சு. நானும் நம்மளுடைய மன்சூர் மாமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவரை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இங்க நம்ம ஊர் சிவகரையில இருந்து நம்ம கிளம்பி கொடுமுடி போயிட்டு இருக்கோம். கொடுமுடியில இருந்து ட்ரெயின் ஏறலாம். 5:30 ட்ரெயின் ஆமா, மணி 5 மணி ஆச்சு. ஒரு 1/2 hour தான் இருக்கு. சொன்ன vlog அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயின் ஒரு 1/2 hour லேட்டு. 5:30 வர வேண்டியது, 6 மணிக்கு வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புறம் நம்ம அண்ணன் பேர் சங்கருங்க. ஆரம்பத்தில் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் மீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவராக பேசினார். பட் என்னென்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பொதுவாக முன்னப்பண்ண தெரியாதீங்களா, சரி யாரும் பேச கூட நினச்சேன். அதை நம்ம இது பண்ணுவோம்ல, சரி யாருன்னே தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்து அப்புறம் நம்ம ஊருக்காரர் இருந்தார். அப்புறம் அப்படியே பேச்சு பேச நிறைய விஷயங்கள்ங்க. என்ன சொல்கிறது, ஒரு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது அப்படின்றது அது ஒரு ஃபீலே தனி. நல்லா பேசினார். சேனல் போட்டு கொடுத்தேன், பார்த்தீங்களா? போய் நான் ஃபஸ்ட்டு சேனல்காரங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிருப்பாரு போல. அப்புறம் பார்த்துட்டு ஏங்க இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. எப்படிங்க, பரவாயில்லைங்களா? ஓகே சரி மக்கள், அவ்வளோதாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. கிரிட்டு 5:57 மணி ஆகுது. 5:35 30க்கு வரணும்னு நினைக்கிறேன். 1/2 hour 35க்கு வரணுங்க. அதாங்க. அப்பா செமையாக இருக்குது பாருங்களேன். ஓகே மக்களே, ட்ரெயின் ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன்னா நைட் டைம் அதிகமாக ஜேர்னி பண்ணியிருக்கோம். அதிகாலை நேரம் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஃபஸ்ட் டைம். தெரில, எனக்கு தெரிஞ்சு நைட் டைம் நம்ம நிறைய திருச்செந்தூர் போயிருக்கோம், ட்ரெயினில் சென்னை போயிருக்கோம், எல்லாமே நைட் டைம் தான் போயிருக்கோம். பகல் டைமில் இதுதான் மக்களே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், அதிகாலையில். மக்கள்ஸ், கிட்டத்தட்ட இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா குளித்தலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நான் சைடில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை தாங்க. ஃபுல்லாக வாழை தாங்க பயிரிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மலை ஒன்று இருக்குது. அது என்ன மலைன்னு தெரியல. குளித்தலை ஏரியா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள். சரி ஓகே மக்களே, சரி போயிட்டே இருக்குது. குளித்தலை வந்தாச்சு. குளித்தலையில் மெயினாக எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காலங்கத்தால் அதிகமாக ஏறுறாங்க போல். கரூர் குளித்தலை. இதுக்கப்புறம் தான் திருச்சி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க மக்கள்ஸ், மெயினாக இல்லை காலேஜ் படைக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் இருக்குது மக்கள்ஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்க அந்த வழி பார்த்தீங்கன்னா காவேரி ஆறை ஒட்டியே தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு சிவன் கோவில் பாருங்கள். சோழமண்டலம்னு எடுத்துக்கிட்டாலே அப்புறம் சிவன் கோயில் அதிகம் தானே. நமக்கு அந்த பக்கம் தான் காவேரி ஆறு. இப்போ தெரிஞ்சுது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. இல்லைனா இதாகிடுச்சு, கெட்ட வந்துட்டோம் மக்கள். இப்போ தெரியுது பாருங்கள் காவேரி ஆறு. அப்பா தண்ணி வர முடி நல்லா நிறையா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். பாலத்தை பாருங்கள் மக்களே. என்னதான் நம்ம ஊரில் காவேரி ஆறு இருந்தாலும் இந்த திருச்சி தஞ்சாவூர் பக்கம் காவேரி ஆற்றை பார்க்குறது ஒரு சந்தோஷம். ஏன்னா அதில் நிறைய ஆறு இடையில கலந்து நல்லா பெரிய ஆறாக உருவெடுத்து போயிட்டுருக்கோம். நல்லா ஆகலாமல் இருக்குது பாருங்க. இல்லையா நேரங்கள் கழித்து தஞ்சாவூர் தானே. ஓகே ஃபைனலி ரீச்டு தஞ்சாவூர். வந்தாச்சு சோழமண்டலம். ரொம்ப நாள் ஆச்சு தஞ்சாவூர். இருங்க பேர் பழகி காமிக்கிறேன். அங்கே பாருங்க மக்களே, தெரியுதுங்களா? ஓகே சரி வாங்க போகலாம். அதாவது திருச்சி சோழமண்டலமாக இருந்தாலும் கூட அஃபீஷியல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏமாம்மா தஞ்சாவூர் தானே மெயின் சோழமண்டலம். தலைமை இடம் இதாக தான் இருக்கணும். ஏன்னா ஆமாம், சோழமண்டலம் தலைமையாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ தஞ்சாவூர் ரொம்ப நாள் ஆச்சு. மதுரை இதெல்லாம் நம்ம அடிக்கடி போகிறது தான், பாண்டிய இதுக்கு. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு மக்கள். தஞ்சாவூர் எப்போ சின்ன வயசில் வந்தது. நல்லா இருக்குது, ஒரு வைப்பாக இருக்குது. பார்ப்போம்.
மாம்சு என்ன மாம்சு சேட்டுங்களா? அக்கா கூட சேட்டா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? மாம்சே ஆத்தி இது பயங்கரமான ஊராச்சே அப்படிங்கிற மாதிரி எங்கே இருக்குது பாருங்க தஞ்சாவூர் சந்திப்புன்னு. சரிங்க மக்களே, மாம்சே போய் சாப்பிட்றோம். ஆமாம் மக்களே, ரொம்ப பசிக்குது. அதனால் போயிட்டு எனக்கு என்ன ஆசைன்னா இந்த காலையில் டைமில் வந்து பொங்கல் அப்படியே நெய்யை ஊற்றி அப்படியே இந்த கொலன்னு இருக்கும்ல, அது வடை அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மக்கள் அடுத்து பாருங்கள், அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ரயில்வே கூட்டுறவு கேண்டீன் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை ஊத்தப்பா எல்லாமே இருக்குது. நம்ம தேடி வந்த ஹோட்டல் இதுதான். ஆமாடி. ஓகே மக்கள், போய் சாப்பிட்லாம். மக்கள்ஸ் பாருங்கள் மக்கள்ஸ், இதைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். நம்ம மாம்ஸ் வந்து பூரி சொல்லியிருக்காரு. சரி மாம்ஸ் ஆரம்பிக்கலாமா? செமையாக இருக்குது. வித் வடையும் பாருங்கள் மக்களே, எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ரெண்டையும் பிச்சு ஒரு பைட் அடிப்போம். செம ஒத்து மக்களை, எதிர்பார்த்து வந்தோம். சேம் டேஸ்ட், நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்குது. இங்கே ஒரு சைடு பூரிண்ணா, பூரி ரைட். மாம்சர் நான் அப்படியே டேஸ்ட் பார்க்குறேன் மாம்சர். ஓகே மக்கள், பூரி சுட சுட. எல்லாமே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். எப்படி ஒர்த்து? மக்கள்ஸ் இங்கே பாருங்க, கேம்ஜூன்னு சொல்லி ஒரு சைக்கிள் கடையில் எவ்வளோ பெரிய சைக்கிளை வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரிஜினலாகவே சைக்கிள் தாங்க, ஆனால் ஓடுமான்னு தான் தெரில. கீழே வெல்ட் போட்டு பண்ணி எடுத்திருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. சரி ரைட்டு, வாங்க போவோம். அப்பா மாமா எப்படி இருக்கு பாரு மாமா, சாமி. மக்கள்ஸ், தஞ்சை பெரிய கோவிலுக்கு கேளார் போக தயாரா? அடடா இங்கே அங்கே இருக்கு. அப்பா மகளே, பிரம்மாண்டங்க. ஓகே மக்கள்ஸ், நம்மளை கொண்டாந்து மாம்சி கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து ஆட்டோக்காரங்கிட்ட வழி கேட்டுட்டு இருக்காரு. அவர் எங்கே போகிறாராட்டு கோயிலுக்கு வல்லை. மாம்சே பாட்டாட்டா? ஓகே ஓகே சரி சரி மக்களே, வாங்க போகலாம். கிருட்டு நல்ல ஞாபகம் இருக்குது மக்களே. சின்ன வயசில் வந்து எப்போ அப்படின்னா ஒரு 15 வருஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து. அப்போ வந்து பாருங்க, அந்த இடத்துல வந்து வண்டி நிறுத்திட்டு எங்கள் அம்மா கூட வந்தேன். அப்போ வந்து நம்ம வந்து அம்மா கை பிடிச்சிட்டு நடக்கிற அந்த வயசு. அப்போ அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து உள்ளே போய் சாமி போட்டது இன்னும் நினப்பு இருக்குது. அந்த ஒரு டைம் தான் இங்கே வந்திருக்கேன், 2வது டைம் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம். அப்பா எத்தனை நாள், கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்களே, டூரிஸ்டெல்லாம் அணிவகுத்து போயிட்டுருக்காங்க. அப்பா சில எல்லாம் பாருங்க மக்கள், எல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அந்த காலத்தில் வந்து இந்த இதுலலாம் வந்து தண்ணி விட்டு உள்ளே முதலே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோட்டைக்கு பாதுகாப்பாக, அதை கோயிலுக்கு பாதுகாப்பு சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன், தெரில. இப்போ கல்லெல்லாம் பழசாயிருச்சுங்க, எல்லாம் ரொம்ப பழமையாயிடுச்சு. சரி ரைட்டு, இப்போ ஏற்பட்ட இடத்துக்கு வாங்க மக்களே, வெளியே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். எஸ், இங்கே விநாயகர் இருக்கார், பழைய காலத்து விநாயகர். காலை கழுவிட்டு போகலாங்க சொன்ன மாதிரி. ஓகே ஓகே மக்கள், வாருங்கள் போகலாம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஒரு இதாக இருக்குது மக்களே. சின்னத்தனமான கோயில் இல்லை, கிட்டத்தட்ட நீளத்தை பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் நான் எகைன் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்போ வந்து சும்மா அந்த செவுத்தை காமிச்சேன்.
ஆனால் பாருங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் அந்த இது இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அது பக்கம் தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். அதான் இந்த பக்கம் வந்து விநாயகர் பெருமான் இருக்கார், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். போகலாமா மக்கள்ஸ்? உள்ள நந்தி தெரியுதுங்க. எங்கப்பா இங்கே பாருங்க மக்கள், சிற்பத்தை எல்லாம் பாருங்க. அப்படியே உள்ள பாருங்க, தெரியுதா நந்தி தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே பாருங்க, அந்த வாயிற்காவலரை பாருங்களேன், எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருன்னு. அங்கே அப்படியே அங்கே பாருங்க மக்களே, இங்கே இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஒத்த கை இது ஒரு விரலில் காட்டுறது. அப்பா 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 என்னங்க சொல்கிறது. இங்கே ஒரு சாமி பாருங்க, என்னென்னமோ இருக்குதுங்க மக்கள்ஸ். உண்மையாலுமே நான் கோயிலுக்குள்ளேயே போகலை. இந்த பக்கம் அந்த ஆர்ச்சி இருக்கமில்ல, நுழைவாயில் தாண்டி அடுத்து வந்து கோபுரம் நுழைவாயில், ராஜகோபுரம் சொல்லுவோம்ல, ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். இதை பார்த்தாலே சத்தியமாக சொல்கிறேங்க, இதுக்கு மேலேயெல்லாம் வந்து இந்த உலகம் இப்படி ஒரு கோயிலை வந்து கட்டவே முடியாதுங்க. நான் இப்போவே மெய் சேர்த்து போய் நிற்கிறேன். என்னங்க சொல்கிறது மக்கள்ஸ். அப்பா தஞ்சை பெரிய கோயில் தான் மக்களே, மொத்தம் மேப்பு. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா இது கீழே இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த தமிழ் எழுத்து முறை, அதாவது 18 அடி வந்து லிங்கம், அந்த மாதிரி சம்திங் உயிரெழுத்து மெய்யெழுத்து அந்த மாதிரிலாம் வருமல்ல. ஸோ இவ்வளோ பெரிய கோவில், பிரம்மாண்டத்தின் உச்சம். ஓகே மக்கள், இந்த நுழைவாயில் தாண்டி அப்படியே உள்ளே போகிறோம். சரிதா? எப்பா வெளியே வந்து இந்த ஒரு கடை பசு பாருங்க. அப்பா மக்கள் உண்மையாலுமே வேற மாதிரிங்க. தெரியுதா? ஆட்டிங்கப்பா இப்போ தான் மக்களே ஒரு இதை தாண்டி இருக்கோம். அதோ பாருங்க, ஃபஸ்ட்டு ராஜகோபுரமா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு தெரில, அதில் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே வந்து வீடியோ எடுத்தப்போனா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் பயமாக நர்வஸாகவும் இருக்குது. எடுக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து அப்படியே அப்பப்போ காட்டுறேன். இங்கே பாருங்க மக்கள்ஸ், புத்தரையெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்க, இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் பாருங்கள். தெரியுதா? வாவ். ஆக்சுவலாக செப்பல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை அவருங்க உள்ளே விட்றதுக்கு இங்கே இடம் இருக்குது. சரிங்களா? அங்கே கொண்டாந்து விட்டுறலாம். பட் நம்ம வந்து அங்கே விடலை, நம்ம வந்து அங்கே வெளியே விட்டு வந்துட்டோம் உள்ள. சரிங்களா? சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் மக்களே, 2 வாயிற்காவலர்களை. தெரியுதா? இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். செம்மையாக இருக்குது. சரி வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. அப்படியே வெளியே இருந்து பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சுங்க. எப்பா சரி மக்களே, பாருங்கள் போகலாம். மக்கள் எவ்வளோ பெரிய கோவில்னு சொல்லி, சாமி பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க மக்களே, இதுதான் நந்தி, மிகப்பெரிய நந்தி. சரிதா? எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு தான். எப்பா சைடில் பாருங்கள், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லுங்க. இப்படியெல்லாம் கட்டினாங்களோ எப்பப்பா. சுற்றிலும் பாருங்கள், அந்த மண்டபத்திலாம் பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் மண்டபம். இதுதான் கேணி மாதிரி இருக்குது. மக்கள் கோயிலை பாருங்கள் மக்களே, மக்கள் இப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை, வேறு லெவலு மக்களே. எனக்கு என்ன பேசுறது, என்ன சொல்கிறதுனே தெரில. கிட்டத்தட்ட அது வந்து எப்படி ஒரு 20 ஏக்கரா இருக்குது. 20 ஏக்கராக்கு மேலே தாங்க இருக்கணும். இது கோயில் சுற்று வட்டாரம் மட்டுமே ஏக்கரா கணக்கில் இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மக்களே, கோயில் மேலே பாருங்கள், ஃபுல்லாக நந்தி தான். சரிதா? எல்லாம் நிறைய நந்தி இருக்குது. 1008 நந்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். ஓகேங்களா? சுற்றிலும் நந்தி. அப்படியே பாருங்கள், வந்துட்டோம். இது வந்து எதுக்காகன்னு தெரில, படிக்கட்டில் இருக்குப்பா. தெரியுதுங்களா? வாவ். இன்னும் பக்கத்தில் போகலை. போகலாம் மக்கள். அடுத்த கட்டமாக
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நந்தி போய் காமிக்க போகிறது கிடையாது, உள்ளே நம்ம போக போகிறது கிடையாது. சுற்றி வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே அவுட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வரலாம். சரிங்களா? நடக்கிறதுக்கு வந்து கீழே அந்த சணல் இருக்குமில்ல, வெயில் சுடுதில்லை, அதனால் அது போட்டிருக்காங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த மரம்னு நினைக்கிறேன், வன்னி மரம்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குதுங்க. உள்ளே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த மரம் வன்னி மரம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய மரம். ஸோ நல்ல நிழலே, சிறு சிறு தலைகள், நல்ல நிழலே பயங்கரமாக இருக்குது. ஐயனை வழங்கிட்டு அப்படியே வாங்க போகலாம். ஆஞ்சநேயரை பாருங்கள் எப்படி இருக்காருன்னு, ஜம்முன்னு வேறு லெவலா அப்படியே பாருங்கள், செமையா. இதுதான் வன்னி மரம். அப்படியே இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் மண்டபத்தூண். ஓ அங்கே வந்து வராகி அம்மன் இருக்கா? ஓ ரைட் மக்கள், அங்கே பாருங்க மக்களே, வராகி அம்மன் இருக்காங்க. சரி ரைட்டு, வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகே மக்கள், இங்கே இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? வாங்க அப்படியே சுற்றி வரலாம். அப்பா இவங்க காய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து மலேசியாவில் வந்திருக்காங்க. ப்ரோ எடுக்கலாமா? ஓகே. மலேசியா கோலாலம்பூரா ப்ரோ? அந்த பேர் என்ன? கோலாலம்பூர். ஓகே பிரதர். எப்போ வந்தீங்க? வந்து ஒரு 5 days ஆச்சு. 5 நாள் ஆச்சு. 5 days ஆச்சு. ஓகே பிரதர். இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் இந்த கோயிலுக்கு. எப்படி இருக்குது பிரதர்? நல்லா இருக்குது. அதோட வைப்ரேஷன் அலுமே நல்லா இருக்குது. கோயில் அந்த இவ்வளோ பெரிய நம்ம இந்தியன் டெம்பிள்னு ப்ரௌடாக இருக்குது. ஓகே பிரதர். இந்த ஆர்கிடெக்சரு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்படி அதான் சார் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ப்ரௌட் டு பி இந்தியன். ஓகே. உங்கள் நேம் பிரதர்? ஏரன். ஓகே பிரதர். ஓகே, நைஸ் டு மீட் யூ. ஓகே மக்கள், ஏரன் பார்த்தீங்களா? வேறு லெவல். அவர் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சாங்க மலேசியா. ஏன்னா அந்த காஸ்டியூம்லேயே தெரியும் அவங்க அந்த வேட்டி அந்த இதை வச்சோன்னே சரி ஒரு மலேசியாவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண அதே மாதிரி தான் இருந்தார். என்னடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். எனக்கு பேசவே வர மாட்டேங்குதுங்க, முயாலும் சொல்கிறேன். அட்டிங்கப்பா எப்பா பெரிய கோபுரம் மக்களே. சைடெல்லாம் பாருங்க மக்களே, தெரியுதா? எனக்கு இனிமேல் இதை பார்க்குறதே நான் வேலையே. எப்பா வேற மாதிரிங்க. இங்கே பாருங்க, உள்ளிருந்து சரி வெளியிருந்து எவ்வளவு தூரம் உள்ளே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, மிரண்டு போய் நிற்கிறேன். இங்கே 2 பாருங்க, இவர் தான் அரசராக இருப்பாரோ, ராஜராஜ சோழன் சம்திங் தெரில. 2 அரசர்களோட இது இருக்குது. அப்படியே வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். தெரியுதா? மெயின் ஃபோட்டோ ஷூட்டு தான் மக்களே. வந்தால் பசங்கள்லாம் பயங்கரம். அப்படியே பாருங்க, நிறுத்தி அப்பப்போ ஒரு 2 ஃபோட்டோ ஷூட்டு போட்டுக்கிட்டு ஆளுங்க வரும்போதெல்லாம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன், எடுத்துகிட்ருக்கேன். பக்கத்தில் போய் நின்று அண்ணாந்து பார்த்தா வேறு லெவல் இருக்குது. அடுத்து பாருங்கள், சாமி கும்பிட்டு வெளியே வருது. இதுதான் போல் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் சிலை, இங்கே ஒரு சிலை. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் பூதகணங்கள் நிறைய இருக்குது. தெரியுதா? வெளியே வர வழி எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் 2 வாயிற்காவலர்களை பாருங்கள் மக்களே. அப்பா இது எப்படிங்க இப்படி கட்டியிருப்பாங்க இவ்வளவு இதோட? மக்கள் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக வேறு லெவல் மக்களே. சத்தனார் நின்று ரசிச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். அப்படியே பாருங்க மக்களே, சரிதா? அந்த வானத்துக்கு இருக்கிற மாதிரி என்ன ஒரு உயரம். அந்த மேல் இருக்கக்கூடிய விமானம் இருக்குல்ல மக்களே, அது வந்து எத்தனையோ டன்னு ஒரே கல். அதுதான் என்ன எதுன்னு தெரியல. அதை பற்றி மட்டும் விசாரிக்கணும். வா, இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி தாங்க இருக்காரு. தெரியுதா? எல்லா பக்கம் அவர் தான் இருக்குது. அப்படியே மேலே வரும், கீழே ஃபுல்லாக அவர் தான். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இங்கே அது சாரி இங்கே கொஞ்ச நேரம் வந்து இங்கே நின்று அப்படியே அதை மட்டுமே அண்ணாந்து பார்க்கலான் இருக்குது. வெயில் பாருங்க, நல்ல வெயில் தான். ஆனால் அந்த வெயில் துளி கூட எனக்கு தெரில மக்களே. ஏன்னா அதனுடைய அட்டேங்கப்பா அந்த சைடில் என்னென்னா அந்த வானத்தில் அந்த வெள்ளை கலர் மேகம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறதுக்கும் அப்படியே இந்த கோபுரத்தை மட்டும் பார்த்தோம்னு வெயிங்களே, சத்தியமாக ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நேரில் அப்படியே அப்படி திரும்பி அப்படியே அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ள ஒரு வைப்பு மக்கள்ஸ், அது சொல்ல தெரில.
மக்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டுட்டு நமக்கு இந்த ஹைட்டே காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு. எப்படித்தான் வந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துலலாம் வந்து நின்னோம்னா யோசிச்சு பாருங்கள், இந்த குடம்புழுக்கு பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் சாமி ஐயர்கிட்ட ஒன்று கேட்டேங்க, இப்போ திருநீர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கைக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றி இடக்கூடாதுன்னு கேட்டேன். இடக்கூடாது தான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அதை பற்றி சொல்கிறாருங்க. அதாவது திருநீர் வந்து இந்த கையில் கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து அப்படியே சிவசிவா அப்படின்னு இட்டுக்கணுங்களாமா. அதை வந்து இந்த கைக்கு மாற்றியோ இல்லை எப்படி இங்கே இப்படி வச்சு ஒரு ஸ்டைல் ஆடுறதோ அது வந்து பண்ணக்கூடாது தான் நம்ம மக்கள். அடுத்த கட்டமாக அப்படியே கோயில் சைடில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், சுற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ரசிச்சுட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டு அக்கா ChatGPT கிட்ட போட்டு கேட்டேன் இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு. வாங்க மக்கள், சார் சொன்னது சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தஞ்சை பெரிய கோயிலை கட்டின வந்து மாமன்னர், சோழ பேரரசின் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டினது கிபி 1010. ஓகேங்களா? இன்றைக்கி யோசிச்சு பாரு, இன்றைக்கி 2025. அப்போ 1015 வருஷம் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இப்படி நிலச்சி நிற்கிதுன்னா இந்த கட்டுமானத்தை யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டெல்லாம் கிடையாது, வெறும் கல்லுனாலே கட்டப்பட்டது, கல்லை அடுக்கி அதன் மூலிமா கட்டப்பட்டது மட்டுமே. சரிங்களா? கல்லில் மட்டுமே, சிமெண்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்புறம் இந்த கோபுரத்துடைய மொத்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்து 216 இருக்குமில்ல, சேம் அதே தான். கோபுரத்துடைய மொத்த ஹைட் வந்து 216. மேலே இருக்கக்கூடிய அந்த கலசம் இருக்குது பாருங்கள், அந்த மேலே அந்த கலசம் இருக்கலைங்க, தெரியுதுல்ல, அது மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 டன்னுன்னு யோசிச்சு பாருங்கள். 80,000 கிலோ, 1 கிலோ 2 கிலோ இல்லை, 80,000 கிலோ. அந்த 80,000 கிலோ கொண்ட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசம், அந்த கும்பம், அந்த விமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஒரே கல் செதுக்கப்பட்டது, அதான் தனி சிறப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குமில்ல, சிவலிங்கத்தினுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 அடிங்க. உள்ள இருக்கக்கூடிய சாமிக்கு பெயர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பிரகதீஸ்வரர். சரிங்களா? இப்போ நான் சொன்னது வந்து சமஸ்கிருதத்தில், ஆனால் நம்ம தமிழில் நம்ம ஐயனுக்கு பெயர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சை பெருவுடையார். சாமி வந்து 13 அடி, நந்தி வந்து 12 அடி. சொன்னோன்னா சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 டன் இருக்கும், நந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 டன். ஓகேங்களா? சாமியினுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கணக்கு சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி, அதனால் ரொம்ப பெரிய சிவலிங்கம், 25 டன் சிவலிங்கம்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கருவறையில் நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது மக்கள், செம்மையான வேறு லெவல். நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இப்படி நிலச்சி நிற்கிது அப்படின்னா பா, வேறு லெவலுங்க. சரி, ஓகே மக்கள்ஸ், அப்படியே சுற்றுவோம் வாங்க. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், சூரியன் வந்து பாருங்கள் மக்கள்ஸ், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மக்கள்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி வந்து சூரியன் பாருங்க எப்படி பாருங்களேன், இதை எதிரே பார்க்கலைங்க. அங்கே பாருங்கள் மக்களே, தெரியுதா? வானவில் மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ரவுண்டாக மேலே சென்டரில் சூரியன். பயங்கரமாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அரிதானே நடக்கும். அது பாருங்களேன், வேற மாதிரி இருக்குது. பயங்கரமான பெரிய ஒரு ரவுண்டு மக்களே. ஐயோ, தெரியுதா? இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. இது எடிட்டிங் எல்லாம் கிடையாது, பக்காவான ஒரிஜினல் தான். தெரியுதா? ஐயோ, செவாங்க மக்கள்ஸ். நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, சிவன் நம்ம ஆளுங்க நம்ம ஃபேவரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மக்கள், இன்னுமே அந்த ரவுண்ட் ஷேப் போகலைங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய விமானம் இருக்கல 80 டன்னு சொன்னல, அதனுடைய நிழல் வந்து எங்கேயுமே விழுகாதாமா. 90 டிகிரியில் வந்து கட்டியிருக்காங்க. அதனுடைய இது வந்து நிழல் வந்து விழுகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்கள்ஸ். ஆஹா மக்களை மிஸ் பண்ணிட்டேன் மக்கள்ஸ். புறாலாம் பறந்துச்சு, செமையாக இருந்துச்சு புறா பறந்தது. சக்தி வரும்னு நினைக்கிறீங்க. கழுகு வந்தங்காட்டிலாம் பயப்படுதுங்க. ஐயோ செம்மங்க மக்கள்ஸ். என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இடக்கூடாது, இப்படி இடம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இட்டேன். அங்கே பாருங்க, சாட்சி பாருங்கள், இப்படி இட்டேன். அது இடம் ஒரு இதாக வந்துருச்சு. சரி, ஓகே மக்களே, விநாயகர் பெருமானை கும்பிட்டாச்சு. உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹைட் வந்து இவ்வளோ ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் தூரத்தை மட்டும் பாருங்கள் மக்களே, பயங்கரமாக இருக்குதுங்க. நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு 250-300 மீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, ஓகே மக்கள்ஸ், விநாயகர் கும்பிட்டாச்சு. அப்படியே சுற்றி வந்து போகலாம், உள்ளே போகலாம். 12:30 வந்து ஏதோ கோவில் வந்து நட சாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது எனக்கு தெரியல, பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் சரி, என்ன சொல்கிறது, வந்து அவசரமாக பார்த்துட்டு போகிறதுல சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள்ஸ். நின்று நிதானமாக ஒவ்வொன்றையும் ரசிச்சுட்டே இருக்கேன். நான் இங்கே வந்து
வந்து எனக்கு டைம் போகிறே தெரியல. கிட்டத்தட்ட வந்து மணி 2 மணி நேரம் உள்ளே இருந்திருப்பேன். மன்சூர் மாமா என்ன சொன்னார்னா 2 மணிக்கு எல்லாமே பார்த்து முடிச்சிருமாப்பில்ல. அதுக்கப்புறம் வந்து அரண்மனைக்கு போயிட்டு அப்படியே திருச்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம அதுக்குள்ளே பார்ப்போமா என்னன்னே தெரில. முடியல மக்கள்ஸ். எங்கேங்க எதைங்க போய் பார்க்குறது, சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இங்கே செம்மையாக இருக்குதுங்க. வாவ். அப்படியே கீழே இருக்கிற பாருங்கள், இந்த சைடு இருந்து பாருங்கள் கோபுரத்தையும் அந்த வேலை இருக்கக்கூடிய விமானத்தையும். அப்படியே எங்கள் விநாயகர் பெருமானுடைய கோவிலை பாருங்கள் மக்களே. எத்தனை சிற்பத்தை பாருங்களேன். இதெல்லாம் நானே வீடியோவில் பாஸ் பண்ணி பார்க்க போகிறேன் மக்களே. ஏன்னா அங்கே நேரில் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றிலும் அவ்வளோ சிற்பங்களுங்க. செம 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 செம்ம. இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க மக்களே, ஹிந்தியில் வந்து கல்வெட்டுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போ பண்ணுனதுன்னு தெரில. மராத்தியா அது ஹிந்தியான்னு தெரில. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து யானை பாருங்கள். வெள்ளின்னு நினைக்கிறேன், வெள்ளினால் செய்யப்பட்ட யானை. பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து நந்திங்க, வெள்ளினால் செய்யப்பட்ட நந்தி தெரியுதா? பயங்கர மக்கள். அப்புறம் அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா மயிலுங்க, மயிலா அன்னமானு தெரில தெரியுதா? அப்புறம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க மான் இருக்குமில்ல, மான். இது வெண்கலமாக என்னன்னு தெரில, நீங்கள் நல்லா தெரியுது பாருங்க. சரி ஓகே மக்களே, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடம் தான் இருக்கிறேன். இன்னும் அந்த பக்கம் சுத்தவே இல்லை, என்னன்னே தெரியல, சுற்றவே முடியல. நானும் சுற்றலாம்னு நினைக்கிறேன். அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு சுற்றவே முடியல. மக்கா அங்கேருந்து அந்த நீளத்தை பாருங்கள், எவ்வளோ தூரம்னு. அப்பா தேனும் 1 மணி நேரம் வந்துட மாட்டேருக்குது விழாக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா மக்கள். அடுத்து இங்கே பாருங்க மக்களே, இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை பாருங்கள், எத்தனை சிவலிங்கம்னு தெரியுதா? நிறையா சிவலிங்கம் இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க மக்களே அப்படியே பார்க்கலாம். நடந்து போயிட்டே இருக்கிறோம் மக்களே. அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சிவலிங்கம் அது இது நிறைய இருக்குது மக்கள். அடுத்து பாருங்கள் நந்தி, உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லாம் பாருங்கள். இங்கே பாருங்க மக்களே, முருகனை பாருங்கள் மக்களே, வள்ளி தெய்வானையோட பழங்காலத்து ஓவிய சிற்பம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இதே மாதிரி தான் நிறைய சிற்பங்கள் இருக்குது அங்கங்கே. இதுதான் மக்களே பேக் சைடு. அப்படியே பேக் சைடை காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? ஐயோ அல்டிமேட்டுங்க மக்கள்ஸ். நான் கூட வந்து ஒரு ஆசையாக வந்தாங்க, சரி உள்ளே என்னதான் இருக்குது, தண்ணி நல்லா இருக்குமான்னு பார்க்கலான்னு. இங்கே பாருங்கள் நம்ம காய்ஸ் பாருங்கள், உள்ளே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பாட்டிலாக போட்டாங்க, தெரியுதா? ஐயோ எத்தனை வாட்டர் கேன் பாட்டில் பாருங்களேன். சே அப்போ உண்மையாலுமே வந்து நம்மளாலே வந்து வேலையை காமிச்சிட்றாங்க. இதனால தான் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து உள்ளே வந்து விடுறதில்ல, ரொம்ப மோசங்க. A7 இருக்குது, A7. நீங்களும் தஞ்சாவூரேவா? மன்னார்குடி. ஓகே, மன்னார்குடி. ஆமாங்க. சரி ரைட்டு மக்களே, நாங்கள் அப்படியே சுற்றி வரலாம். பார்த்தீங்களா எத்தனை பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள கிடந்ததுன்னு சொல்லி மனவேதனை. இதுதான் நம்ம பண்ணுற தப்புங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழங்கால கோவிலில் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் என்னைக்கு எடுக்க போகிறாங்கன்னு தெரில மக்கள்ஸ். ஒரு வழியாக அந்த பக்கம் இருந்து அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து அங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு இந்த சுத்துக்கால் மண்டபம் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறத விட தூரம் அது. அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட்டு அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? எப்பா இங்கே மட்டும், இங்கேருந்து அங்கே மட்டும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஒரு மட்டும் இருக்குதுங்க மக்களே. குறைஞ்சபட்சம் 800 மீட்டருக்கு மேலே வரும், அவ்வளோ நீளம். அப்படியே சுற்றி வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதாங்க மக்களே. என்னங்க சொல்கிறது, வேற மாதிரிங்க, தெரியுதா? முருகரை பாருங்க, மயில் மேல் அமர்ந்து இருக்கிற மாதிரி. மக்கள் பார்த்துருப்பீங்க, முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சஷ்டிங்களாமா மக்கள் சொன்னார், ஐயர் சொன்னார். இன்றைக்கி சஷ்டி விசேஷமான நாள் முருகனுக்கு. அப்படின்னு முருகனுக்கு சஷ்டி விசேஷமான நாள்னு தெரியுமில்ல, சிறப்பு. முருகப்பெருமான தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், அங்கே ஒரு தெரியுதுங்களா, அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமான். இங்கே இது என்னன்னு தெரில. இங்கே வந்து முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. சரி வாங்க அங்கே போகலாம். செம்மையாக இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படையெடுப்பில் வந்து இதெல்லாமே நிறைய விஷயங்கள் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த வரலாற்று அழிப்புங்கிறது நடந்திருக்கு. அங்கங்கே கற்களை உடைக்கிறது, இன்னும் நிறைய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக உடைச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடுங்க, எல்லாம் அவனின்றி அணுகூட சேதங்கிறாங்க, எல்லாம் அந்த மாதிரி தான். சரி ஓகே மக்கள், சிறப்பு மக்களே. உள்ள பார்த்தாச்சு. கருவூரார் ஐயா இருக்கார்ல, கருவூரார் சித்தர் எங்கள் ஊருக்காரரு, கரூர்காரரு. ஸோ கருவூராருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கோயில் இருக்குது. ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் இங்கே தஞ்சாவூரில் கருவூரார் கோயில் இருக்குது அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று நிகழ்த்தி இருப்பார். இறைவன் அவர் மூலம் நிகழ்த்தி இருப்பார். சரி ஓகேங்க மக்களே, அருமை. நெக்ஸ்ட்டு வந்து அப்படிங்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க, நடக்க அப்பா ஏன்னா என்னார வந்தோம் சுத்தவே முடியல மக்களே. ஆனால் பெருசாக வந்து என்ன சொல்கிறது, எதையுமே பார்க்கல, இந்த கோபுரத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சுற்றி எத்தனை டைம் பார்த்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் குறைய மாட்டேங்குதுங்க. மக்களே, இந்த பக்கம் தாங்க அந்த இது, அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப வந்து ஃபேஸ்புக் இந்த இதில் நம்ம சமூக வலைதளங்கள் வந்து பிரபலமாக போய்ட்டு இருந்துச்சுல்லங்க. ஒரு ஃபாரினர் ஒருத்தருடைய உருவம் வந்து தஞ்சை பெரிய கோவிலில் கேப் போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், சரிதா, மேலே கேப் போட்ட மாதிரி. சைனீஸா அல்லது பிரிட்டிஷா அந்த மாதிரின்னு வைங்களேன். ஸோ ஒரு உருவம் இருக்குது பாருங்கள் கோயிலில். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு கால் கட்டு போட்ட மாதிரி ஒரு கனவுகள் இருக்கிற மாதிரி செமையாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து சுற்றி இப்போ தான் இந்த பக்கம் வந்திருக்கோம். அதாவது அந்த சிலை காமிச்சனில் அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏதோ ஒரு இடம் வந்து சேதமாயிருச்சு, அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்போ இருந்த பிரிட்டிஷ்காரரோ யாரோ வந்து ஆட்சியில் இருந்தப்போ அவங்களுடைய முகத்தை வந்து பொறிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த விதத்தையும் தெரில. சுற்றி எங்கே வந்து பார்த்தாலுமே பயங்கரமாக இருக்குதுங்க. அப்பா, கல் மண்டபத்தில் தான் உட்காந்துருக்கேன், சரிதா, சுத்தவே முடியல மக்களே, அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க கோயில். இங்கே வந்து பரவாயில்ல, நம்ம எப்படி இயல்பாக வந்தாலுமே வந்து ஜாலியாக வந்து சாமி போடலாம் போல். லுங்கி ட்ரௌசரும் கூட போட்டு வரலான்னு தான் நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பெருசாக இல்லை, நம்ம சூப்பர். மற்ற கோயில் ஒப்பிடும்போது தஞ்சை பெரிய கோயில் எவ்வளோ பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய இட வசதிகளை பாருங்கள் மக்களே, நல்லா பயங்கர விசாலமாக இருக்குது. அவ்வளோதான், எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், கோயில் நட சாத்த போகிறாங்க, சரிதா. சாயம் போடுற ஓடிட்டுருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பூட்டிட்டாங்க அப்படின்னா 4 மணிக்கு இருந்து 4 மணிக்கு சாமி பார்த்துட்டு தான் போகிறோம், ஓகேங்களா. பொறுமையாக பார்க்கலாங்க, அவசரமே இல்லை. அப்படியே இங்கே பாருங்க மக்கள், இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் மாதிரின்னு சொன்னால, இதில் பாருங்கள், இன்சைடு பாருங்கள், கண்ணப்பனார் இருக்கார் பாருங்கள். சிவனுக்கு கண் கொடுத்தாருல்ல கண்ணப்பர் இருக்கார். அப்படியே இங்கே பாருங்கள், ஒரு பெண் வந்து பிரசவிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது இருக்குமில்ல, அது இருக்குது பாருங்கள், அது கண்ணப்ப நாயனார். அங்கே வந்து குழந்தை வந்து இது பண்ணுற மாதிரி, ஃபீட் பண்ணுற மாதிரி. பா, செதுக்கி இருக்காங்க மக்கள். அடுத்த கட்டமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் இருக்கார்ல, அவரை வழிபட்டாச்சு. வாங்க அப்படியே பார்க்கலாம். எப்போ நல்லா இருக்குதுங்க, நல்லா குழு இந்த இடம் செமையாக இருக்குது, வேறு லெவல் மக்கள். அடுத்து பாருங்கள், இது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாடு இருக்குது மேலே, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குது, நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்படியே வந்து இங்கே வெளியிருந்து அந்த கோயில் சுற்றுப்புறம் அந்த மொத்தம் அந்த நீல அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா தெரியுது. அதை காமிக்கிறோம் பாருங்கள், அசந்துருவீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வெளியே இருக்கும், ஓகேங்களா. அதாவது கோயிலுக்கு வெளியே, ஆமாம், கோயில் எடுத்துகிட்டு வெளியே தான், காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபஸ்ட் அந்த என்ட்ரன்ஸு எங்களை இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்கள், இது என்ட்ரன்ஸுங்களா. அப்படியே இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ நீளம்னு சொல்லிட்டு. எப்பா, பயங்கரமான நீளங்க, தெரியுதா. இங்கே பாருங்க, இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு கல்லில், ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல் கிடையாது, வந்து பார்த்திங்க அப்போ நிறைய கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க விமானம், தெரியுதுங்களா. ஓவராலாக பாருங்கள் மக்களே, தெரியுதா. இது தாங்க கோயிலுடைய நீளம், சரியான ஹைட்டுங்க மக்கள். ஃபைனலி அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு. நல்லா திரும்ப காமிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இன்ச்சு பை இன்ச்சாக காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நான் கூட நந்தி வெளியிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சுதுங்க, இவ்வளோ பெரிய நந்தி, கல் நந்தி வந்து எங்கேயுமே கிடையாது. சிமெண்ட்டில் கட்டினது வேணா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கல் நந்தி இவ்வளோ பெருசு எங்கேயுமே, ஒரே கல் தான் நினைக்கிறேன், இவ்வளோ பெருசு எங்கேயுமே கிடையாது. காமிக்கிறேன் பாருங்களேன், பயங்கரமான பெருசுங்க.
வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நந்தின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ராலிக் போட்டு இதோ பாருங்க தெரியுதா, இது ஒரு மிஷின் இருக்குது. இதன் மூலம் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறி வந்து பூஜை வந்து பண்ணுறாங்க தெரியுதா. இதுக்கு மேலே ஏறி நின்று அபிஷேகம் பண்ணுறது. இங்கே பாருங்களேன் தெரியுதா, சுவாமி பயங்கரமாக இருக்குதுங்க. அது ஒரே கல்லில் இவ்வளோ பெரிய நந்தி எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியல மக்கள்ஸ். தெரியுதுங்களா, ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் மக்கள்ஸ், தெரியுதுங்களா. என்ன சொல்கிறது, நந்தியினுடைய அந்த கால் சைஸ் தான் நம்ம இருக்கோம். இதை பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த கால் இருக்குது பிள்ளைங்க, இந்த கால் சைஸ் தான் நம்ம இருப்போம். பயங்கரமாக இருக்குதுங்க. அது ஒரே கல்லுனா சான்ஸே இல்லை, வேறு மாதிரி. நந்தி ஒரு சுற்றி வந்துட்டேன். நந்தியே வந்து கோயில் சோறு இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், பகவதியம்மன் கோயில் இருக்குன்னு அத்தா சோறு இருக்குதுங்க. தெரியுதுங்களா. அப்பா செம செம செம. அதுக்கடுத்து மேலெல்லாம் பாருங்கள் பழைய காலத்து பெயிண்டிங்க்கு ஓவியங்கள் அதெல்லாம் வந்து இதாகிருச்சு. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்க, இதுதான் வந்து கொடிமரம். கொடிமரத்தை சுற்றி நந்தி, கொடிமரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. அடுத்து அங்கே முன்னாடி பாருங்கள் மக்களே கோவில் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். தெரிகிறதா, முன்னாடி வந்து இறைவன் இருக்கிற மாதிரியும் நல்லா தெரியுது பாருங்கள் மக்கள். இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர், சென்டரில் வந்து சிவபெருமான் இருக்கிற மாதிரி, அம்பாள் இருக்கிற மாதிரி, கீழே வந்து ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி, கருவூரார்னு நினைக்கிறேன். சுற்றிலும் வந்து தெய்வங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்க மாதிரி, சிவன் பிரம்மா விஷ்ணு இருக்க மாதிரி தெரியுதுங்களா. இங்கே பாருங்க மக்கள், ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள். மேலே அப்படியே கோபுரத்துக்கு மேலே போக 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 அந்த இடத்துலையுமே வந்து அந்த விமானத்து வரைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா சாமி இருக்குது. மேலே கலசம் பாருங்கள், இப்போ கலசத்துக்கு மேலே ஒரு லைட்டு. அப்பா ஓகே மக்கள்ஸ், அங்கே வந்து நந்தீஸ்வர பகவானை காமிச்சிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய மண்டபம்லாம் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அம்பாளுடைய சன்னதி சரிங்களா, பூட்டி இங்கெல்லாம் பாருங்களா பழைய காலத்தெல்லாம் பெயிண்டிங்கு ப்ளூ வண்ணம் அந்த மஞ்சள் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்து பெயிண்டிங் ஆட்டிருக்கு தெரியுதா சாமி. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய நந்தி இருக்கல்லங்க, அதுக்கு முன்னால் இதை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த நந்தி தான் இருந்துங்களாமா. இதுதான் வந்து தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுடைய பழைய நந்திங்க ஓகேங்களா. தெரியுதா, இருங்க அப்படியே காமிக்கிறேன். இதை எடுத்து நகர்த்திட்டு தான் அந்த நந்தியை வந்து வச்சுருக்காங்களாமாங்க. நேரங்கள் கழித்து மக்கள்ஸ் அவ்வளவுதான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தேஷ் கோயிலை சுற்றி வந்து கரெக்டாக 4 மணிக்கு வந்து கோயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மக்கள்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கேமரா எடுக்க முடியாது. ஸோ அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் மக்களே, கோயில் சைடு சுவரில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டு தான் தெரியுதுங்களா. பயங்கரமாக எழுதியிருக்காங்க மக்கள்ஸ். பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ் அந்த பிராமி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்களே தெரியல, சம்திங் அந்த மாதிரி.
மக்கள் அடுத்த கட்டமாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன். பேர் வந்து பார்க்கல, ஒரு வெஜ் ஹோட்டலு, கோயிலுக்கு பக்கத்துலேயே தான். வந்த உடனே அவசரத்தில் பிடிச்சி சாப்பிட்ட பசி. சப்பாத்திக்கு அந்த குருமாவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் பரோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கேன். அது வரட்டும் காட்டுற மாதிரிங்களேன். 90 ரூபாயாம்மா. பரோட்டா வந்து அப்படியே பீச் மாதிரி கல்லில் போட்டு அதுக்கு மேலே வந்து பன்னீரை சீஸ் இருக்கும்போது அதை வந்து சீவி போட்டு பண்ணுறதாம்மா. வரட்டும் பார்க்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், பெரிய வகையில் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க, வேறு லெவல் இருக்குது. ஹோட்டல் பேர் வந்து தெரில, நான் வெளியே போகும்போது காமிக்கிறேன் ஹோட்டல்ஸ். மக்களே பாருங்கள், எதா பாருங்க, இதை தான் காமிக்கணும். இது பாருங்க, இதுதான் வந்து பன்னீர் பரோட்டாவாமாங்க. பரோட்டா மாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பன்னீர் இருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரிலாம் தான் நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு பரோட்டா. இது ஆகாது. இந்த மாதிரி மாவாக இருந்தால் திங்கவே நல்லா இருக்காது. தெரில உந்தமா உள்ளே இந்த மாதிரி வந்திருக்கு என்னன்னு தெரில. இந்த அருக்கு பாருங்கள், உள்ளே போட்டு பன்னீர்லாம் போட்டு தெரியுதா, இதை பெப்பர் தூள்லாம் போட்டுருப்பாங்க போல். சரிங்க மக்களே பாருங்கள், அப்படியே எடுத்து எம்டி பரோட்டா சாப்பிட்டு போ. செம்ம சூடாக இருக்குது. இப்போதான் போட்டு எடுத்து வந்திருக்காங்க. இருங்க மக்கள், பிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, வெறும் பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த குருமாலாம் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பெருசாக இது வித்தியாசம் தெரியல. எம்கே சாப்பிடும்போது அந்த பன்னீருடைய டேஸ்ட் வருதுங்க, அவ்வளோதாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணலாம். மற்றபடி டேஸ்ட்டில் எது பெரிய மாற்றம் இல்லை, பன்னீருடைய டேஸ்ட் வருது, அவ்வளோதான். ஓகே மக்களே, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுற ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு அப்புறம் பார்க்கலாம். மக்கள் ஆஃப்டர் சாப்பாடு டின்னரு நமக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்தோம் அப்படின்னா சாப்பிட்டோம்னா அது ஒரு ஜூஸ் குடிக்கலாம் ரொம்ப ஆசை. சர்க்கரை இல்லாமல் ஒரு வாட்டர் மெலன். சர்க்கரைலாம் வாட்டர் மெலன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இனிப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. சாப்பிட்டு இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சோம்னா வேறு லெவல் இருக்கும். ஓகே மக்களே, வெளியே போய் ஹோட்டல் காட்டுறேன். நல்லா இருந்துச்சு, சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. பன்னீர் பரோட்டா வந்து ஆவரேஜ் தான், ஒன்றும் பெருசாக கதை இல்லை. இது நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, இதை பாருங்க, பின்னாடி தெரியுதா ஹோட்டல் கிருஷ்ண பவன். ஓகேங்களா, ஆனால் ஓகே தான், ஆனால் ரொம்ப ரேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. தலையாட்டி பொம்மை பாருங்க, இப்படி அழகழகாக அடிக்க வச்சிருக்காரு பாருங்க. இன்னும் நல்லா காட்டுறேன் பாருங்க. சரி, என்ன ஒரு 2 பொம்மையை ஆட்டி விடணும் பார்ப்போம். 2 பொம்மையை ஆட்டி விடுங்க. சரிங்களா, இதான் மக்களே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இதுதானே? ஓ சரி. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா மக்களே, இதுதான் ஒரிஜினல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்களாமா. இத்தனை நாள் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல அதான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதுதான் ஒரிஜினலுங்களாமா. சரிங்களா, மணல் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 250, இது 300 சொல்கிறாரு. அப்புறம் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி 50 தான் சொல்கிறாரு. இது பிளாஸ்டிக்கு. சரி ரைட், ஆனால் இது சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பூஜை ரூம்லேயே வைக்கலாமாம்மா. ஆனால் நல்லா இருக்கு, இதே வாங்கிடுவோமா மக்களே. அடுத்து பாருங்கள், அங்கே என்னதான் வந்து தர்பூசணி சாப்பிட்டாலே அங்கே தேவை 55 ரூபா ஓட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சது கம்மி. இங்கே வந்து அது எவ்வளோ கப்பீஸு 20 ரூபா ஓட்டு இந்த பேச வாங்கி சாப்பிட்ருக்கலாம். கொழுப்புதே இந்த சக்கரை படாமல் தான் அங்கே சாப்பிட்டா. சரி விடுங்க, எனக்கு தெரியல இங்கே கடை இருக்குதுன்னு சொல்லி, அதனால தான். அத்தனைக்கு அங்கே வந்து ஹைப்ரிட் தர்பூசணி போட்டிருப்பாங்க, இங்கே வந்து நாட்டு தர்பூசணி. சரி ஓகே மக்களே, அங்கே பாருங்க பின்னாடி பாருங்க தெரியுதா, இங்கே வந்து ராஜராஜ சோழனுடைய உருவம், பின்னாடி வந்து கோயில். மன்சூர் மாமா கோயில் இருக்காரு. அங்கே இருந்தால் சாப்பிட வந்தே மாமா கோயிலில் போயிட்டாரு. அவரை மாமா வந்தால் வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. ஓகேங்களா, ஓகே மக்கள், ஃபைனலி மீட்டு நம்ம மன்சூர் மாம்ஸு பார்த்தாச்சு. நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நல்ல வேலை காலையில் ஒன்றா விட்டு போனார், சாயந்தரம் சுற்றிட்டேன். எவ்வளோ முடிவு இஞ்சி எடுக்க எல்லாம் பார்த்துட்டேன் மக்களே. கேமராவில் அரண்மனையெல்லாம் போகல மாமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாமா. எனக்கு என்னென்னா சரி கோயிலே சுற்றணும், இவ்வளோ பெரிய கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு.
ஒரு ரவுண்ட் அடித்தா தெளிவாக அடித்தேன். சரிங்க மக்களே, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போய் முடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் கோயில் வர மாதிரி இருந்தால் பகல் டைமில் வந்துடாதீங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வாங்க. 5 மணிக்கு வந்தீங்கன்னா நீட்டாக சாமி கும்பிட்டு சுற்றி வரும்போது மணி 6-7 ஆயிரும். அப்படியே வந்து இப்படி உட்காந்து ஜாலியாக நியாயம் பேசலாம். அந்த லைட்லாம் போட்டுட்ருக்கிறதுக்கு செமையாக இருக்குது. இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிற கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகே மாம்சு, வீடியோ முடிச்சுக்கலாமா? மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேசனடா பாய். மக்கள்ஸ் பாய் பாய் மக்கள்ஸ்.